அதாவது ஒரு தண்ணி குடிக்கும்போது கூட உட்காந்து குடிக்கணும்னு சொல்கிறாங்க. நீர் குடிக்கும்போது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இந்த குடல் வளை அது வந்து கரெக்டாக உங்களுடைய உடம்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாயினுடைய கருணை, நீ ஒரு வெற்றியாளனாக வரணும்னு தான் இருக்கும். சில பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அந்த சாமி மேலே கோபமாக இருக்கேன், அந்த கோபமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பேச முடியல, வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கோச்சிக்கக்கூடாது. தெய்வம் தானாக இறங்கி வந்து உனக்கு எதுவும் செய்யாது. ஆனால் மனமாற நீ பிரார்த்திக்கும் பொழுது அன்னை எல்லையம்மன் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய தயாபரியாக, தத்துவ சொரூபிணியாக, நீ வணங்கும் அற்புத தெய்வமாக மனதில் இருக்கும் குறையையும் மன ரகசியங்களையும் அடுத்தவருக்கு தெரியாமல் பாதுகாத்து அன்னை மடியில் வைத்து உன்னை வளர்த்த காத்திருக்கும் தாயின் திருமேனி கண்டு மகிழ்வோம். உன்னை சரணடைந்தேன், நீயே கதி, சிவசக்தி எனையாதரி. உன்னால் நான் என உருவாகிய பின்னர் என்னாலே ஒன்றேதடி. அன்னை நீ தரும் அமுதம் போதுமடி, வேறென்ன வேண்டுமடி. கண்ணில் ஒளி நீ ஓயாத ஓம்பொலி பண்ணாக ஒலிக்குதடி. நான் யார் என்றதும் நீதான் நான் என்றே ஓடோடி வந்தாயடி. நீ யார் என்பதும் நெஞ்சில் நின்றதும் கண்டேன் கருணாகரி. தேன் போல் இனித்தது தேவினின் குரலது, வான்வழி வந்ததடி. ஏன் தானோ அது என்னுள் புகுந்ததடி, ஏழையன் பாக்யமடி. தாயும் நீயடி, தந்தை நீயடி, சொந்தங்கள் நீதானடி. காயும் நீயடி, பழமும் நீயடி, விதைதானே மரந்தானடி. நீயே காற்றடி, நிலமும் நீயடி, நிலம் சூழ் நீருமடி. ஆகாயம் நீ, அக்னியதும் நீ, ஐம்பூதமானாயடி. எலும்பும் நீயடி, நரம்புகள் நீயடி, ரத்தம் தசை நீயடி. உடலும் நீயடி, உடலுக்குள் உரை உயிரும் நீ உண்மையடி. தோற்றம் வாழ்வு முடிவு எனும் மூன்றுமே தொடர்ந்தே நடக்குதடி. ஏற்றம் இரக்கம் எல்லாம் உன் கையிலடி, அம்மானை ஆட்டமடி. சிறிய இடைவேளைக்கு பிறகு அன்னையின் அருள் சக்தி பற்றி அற்புத தகவல். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேல தான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.